டு மை சேனல் மம்மிஸ் மசாலா. என்னோட கிச்சனில் நான் என்ன மாதிரி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு vlog-ஆ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க, நான் மேக் ஓவர் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 டயர் ரேக் தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் எப்படி நினச்சினோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. நான் ஊருக்கு போனப்போ கூட அமேசானில் செக் பண்ணேன், ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. மோஸ்ட்லி டார்க் கலர்ஸு, அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ லைட் கலர்னால் அப்பப்போ படுற தூசி அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம், பார்க்க கொஞ்சம் நீட்டாக ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும். அதனாலேயே நான் ஒயிட் கலரே ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த க்ரீம் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்காட்டி நான் இதே வாங்கிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா $25.90. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1600 rupees வரும். இதில் 4 ரேக் இருக்கங்காட்டியும் நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இதுலேயும் அடுத்த சைஸு ஒரு 3 டயர் ரேக்கு, அது 70 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தங்காட்டியும் நம்ம வாங்குறோம் ஒரு $5 தானே டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நான் பெருசாகவே வாங்கிக்கிட்டேன். அதுலேயே அந்த மூங்கில் கடை இதெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அதுலேயே எல்லாத்தையும் ஊரில் கொண்டு வந்த பூண்டு, அப்புறம் இங்கே வாங்கின பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பழுக்கிற ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அடிக்கடி எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி மேலேயே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டியில் எப்பயுமே ஒரு குட்டி பர்ஸில் சில்லறை காசு போட்டு வச்சுருப்பாங்க. பால்காரரு, அதுக்கப்புறம் பூக்காரரு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டி. நானும் பசங்க ஸ்கூலுக்கு கேன்டீனுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு சொல்லி எப்போவுமே காயின்ஸ் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுருப்பேன். இந்த 4 டயர் ரேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அந்த கிளாஸி ஃபினிஷு, அந்த நடுவில் வர ஸ்டெம்மெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நான் வாங்கிட்டேன். இந்த டெக்கார் பீஸு நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 150 நினைக்கிறேன். ரொம்பவே சீப் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் அழகாக இருந்துச்சு. அந்த கார்ட்போர்ட் ரொம்ப வெயிட்டுனங்காட்டியும் அந்த பேக்கில் இருந்த அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அளவுக்கு ஹெவியான ஆப்ஜெக்ட், அதனால் பிடிக்க முடியல. கொஞ்சம் ஒட்டின கொஞ்ச நேரத்துலேயே சர்ருன்னு வலிக்கிட்டு வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அப்புறம் டபுள் சைட் டேப் வாங்கி ஒட்டிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அவங்க யூஸ் பண்ணாத பழைய ஸ்டோரி புக்ஸு, நோட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே யூஸ் பண்ணாமல் தான் இருந்துச்சு. சரி எதுக்கு வேஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நம்ம டொனேஷனில் கொடுத்தாச்சு. இந்த ஆர்கனைசர் நான் ட்ரெஸ் வைக்கிறதுக்காக தான் பாப்பா வாங்கியிருந்தாங்க. ஒன்று எக்ஸஸாக இருந்தங்காட்டியும் அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி நான் கொஞ்சம் மளிகை சாமான், நம்ம பிரிக்காத பேக்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சைஸ் வரியாக பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளிப் த்ரூ பண்ணாலே ஒரு புக்கு மாதிரி அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ரொம்ப கம்மியாக கொஞ்சம் வந்து இரும்பு பாத்திரங்கள், அதுக்கப்புறம் அந்த WMFல வாங்கின பாத்திரங்கள், அவ்வளோதான். இந்த பக்கம் எதுவுமே நான் பெருசாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். எல்லா பாத்திரமுமே ஆப்போசிட் சைடில் உள்ள கபோர்டில் தான் வைக்கிறது. இங்கே ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருப்பேன். இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கேபினெட்டு, அதனால் இது செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ உள்ள மாடலுக்கு இது பண்ணினது. இப்போல்லாம் நல்லா அழகாக புதுசாக வந்திருக்கு. ஆனால் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால நான் எதையுமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ரொவிஷன்ஸ் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது ஒரு பொருள் பேக்லேருந்து எடுத்தால் ஃப்ரண்ட்டில் உள்ளது எல்லாமே களைச்சி விட்ருவேன். அப்புறம் ஒவ்வொரு தடவையுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமையலை முடித்த கையோடு திருப்பியும் வரிசையாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே எனக்கு சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணுறமே, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நான் ஊருக்கு போனப்போ கூட இதுக்கு ஒரு ஆர்கனைசர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி டக்குன்னு செட் ஆகலை. பார்த்துக்கிட்டே இருந்ததில் கடைசியில் அதை தவிர மிச்சம் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் வாங்குறதே சுத்தமாக மறந்து போயிடுச்சு. ரெண்டாவது நம்ம ஊருக்கு போயிட்டு எப்பயுமே இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் நிறைய லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும்னு. ஆனால் அங்கே போனால் எப்படி தான் டைம் போகும்னே தெரியாது. எதுவும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அவ்வளோ பிஸியாக இருப்பேன். அது என்னன்னே தெரில. இயர்லி ஒன்ஸ் போகிறதுனால நம்மளுக்கு வந்து டைம் பத்தலையா, அது என்னன்னு தெரியல. இந்த மார்பிள் ஷீட் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீயானது, ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. மெஷர்மெண்ட்லாம் பேக் சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக அழகாக நீட்டாக அதையே மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே இது வந்து அந்த ஸ்டிக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம எங்கே வந்து ஒட்டணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மெட்டல் ரூலரை வச்சு அப்படியே இழுத்துகிட்டே வந்தோம்னா அழகாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம்.
இது வந்து ரிமூவபிள் தான். எப்போ நம்மளுக்கு வேண்டாம் வேறு மாதிரி நம்ம ஒட்டணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஒட்டிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 475 நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வாங்கினதே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ப்ராடக்ட்னால் இது தாங்க. ப்ராடக்ட் என்னமோ நல்ல ப்ராடக்ட் தான், பட் எனக்கு தான் அது வந்து செட் ஆகலை. ஏன்னா நான் தான் தப்பாக வந்து இது டிசைட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா வேறு எதுக்கு இந்த ரேக் வாங்கணும்னு எனக்கு அப்புறம் தான் ரீச் ஆச்சு. ரொம்ப ஹெவி வேறு, இவ்வளோ ஹெவியாக இருந்தும் கூட அது வந்து நெளிஞ்சு தான் எனக்கு வந்துருந்துச்சு. நான் திருப்பி அதை ரிட்டன் கூட போட டைம் இல்லாததைங்காட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, என் பாப்பா தான் ஐடியா கொடுத்தாங்க, அம்மா நீங்கள் எப்படியும் இந்த பாட்டிலாம் களைஞ்சி போயிடுதில்ல உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்டு அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும் பார்க்க, உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும்னு அவங்க சொன்ன மாதிரி அவங்களே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 3 லேயராக மேலே நடுவில் கீழேன்னு அழகாக தெரியுது. ஈஸியாக விசிபிளாக நம்ம வேணுங்கிறத எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி இந்த ரேக் பார்த்திங்கன்னா நான் டெய்ஸோவில் தான் வாங்கினேன். அது ஒரு ஜாப்பனீஸ் ஷாப்பு. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். முன்னே எதை எடுத்தாலுமே $2 தான். இப்போ தான் வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி $4, $6, $8 மாற்றிருக்காங்க. அங்கே வாங்குகிற திங்ஸு ரொம்பவே அஃபோர்டபுளாக அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒயிட் ரேக்கில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் காஃபி பவுடர், டீ பவுடர், அப்புறம் ப்ரௌன் சுகர். எனக்கு என்னமோ வச்சா குடிமி சிரைச்சா மொட்டை அந்த மாதிரி கதையாக, குடித்தா காஃபி இல்லைன்னா டீ, அது 2 தவிர வேறு எதுவும் சாப்பிட்றதில்ல. நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எனக்கு என்னமோ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் மாதிரி குடிக்கிறாப்புல ஒரு கொலன்ற ஒரு ஃபீல் வந்துடுது. அதனாலேயே நான் ஆஃப் சுகர் தானே நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். ஆனால் நாட்டு சர்க்கரை தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேபிள் டாப்பில் இருந்த எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த நல்லா லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். நம்ம அடிக்கடி துடைக்கிறங்காட்டியும் ஆல்ரெடி நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த ரேக்கு நான் அமேசானில் தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து $999. இது பார்த்திங்கன்னா வரும்போதே நெளிஞ்சு வந்துருந்துச்சு. இதுவும் நான் ஆர்டர் பண்ணது ஒயிட் கலர் தான், ஆனால் எனக்குன்னு பார்த்தா அவங்க அனுப்புனது பிளாக் கலரு. எனக்கு சுத்தமாக அந்தளவுக்கு பிடிக்கல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது ஒரு மாதிரி பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை. கீழே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்படியே நம்ம வச்சோம்னா அந்த டைல்ஸில் வந்து அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். அதனால நான் இந்த புஷ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி அதை கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து அந்த அயன் வந்து டச் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகாமல் டைல்ஸ் வீணாகாமல் இருக்கும். இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தாங்க வாங்கினேன். எனக்கு பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிச்ச கலரு. பிங்க்கில் மோஸ்ட்லி எதை பார்த்தாலுமே வாங்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப வேலைப்பாடு பாருங்கள், அதில் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அது நம்மளால் வாங்க முடியும், நம்மளுக்கு அது வாங்கக்கூடிய அஃபோர்டபுளாக நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன வேணாலும் வாங்கிக்கிடலாம். பிடிச்சதை ஆசைப்பட்டதை வாங்கி அனுபவிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அமேசான், அதை விட்டால் ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி 2-3 வெப்சைட் தான். ஸோ அதில் என்ன இருக்கோ அதில் உள்ள தானே நம்ம வாங்க முடியும். ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வாங்காமையும் யூஸ் பண்ணாமையும் இருக்க முடியாது இல்லைங்களா. இங்கே தான் நான் ஆயில் வந்து செக்கிலாட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெய், இது 2 ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது 2 மட்டும் நான் மேலே எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் பாட்டெலாம் நான் கண்டிப்பாக சொல்லணும், நான் வாங்கினதுலேயே ரொம்ப மோஸ்ட்லி 100க்கு 100 சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட்னால் இந்த ப்ராடக்ட் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக, பார்க்கவே அழகாக, ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரே ப்ராடக்ட்னால் இது தான். அஃபோர்டபுள் ப்ரைஸு, ஜஸ்ட்டு $150 நினைக்கிறேன் 4 பீஸு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக எக்கனாமிக்காக வாங்கணும், அதே சமயத்தில் டெக்கரேட் பண்ணணும், எந்த மெயின்டெனன்ஸும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து ரவுண்ட் ஷேப்லனாலும் ஸ்கொயர் ஷேப்லனாலும் வாங்கியிருந்தேன். இந்த ரேக்குமே நான் டெய்ஸோவில் வாங்கினது தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இதுலேயும் இருக்குது. பிளாக் கலர் இருக்குது, மெட்டலில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது தான் இந்த ரேக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. இதை விட பெரிய ரேக்கு தான் இப்போ அடுத்து வச்சுருந்தாங்க. நல்ல வேலையாக நான் போனப்போ எனக்கு 2 ரேக் கிடச்சிருச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி தாங்க நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த கவுண்டர் டாப்பை. கிரைண்டரு மிக்சியெல்லாம் என்னால் சுத்தமாக அசைக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து கபோர்டில் கீழே கேபினெட்டில் இடம் இருக்குது, அதுக்காக வேண்டி நான் ஒவ்வொருத்தரையும் மூவ் பண்ணிலாம் என்னால் கண்டிப்பாக வைக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு உடம்புல வந்து திராணி இல்லை. அதனால நான் மேலேயே டேபிள் டாப்லேயே எப்போவும் இருக்கிற இடத்துலையே வச்சாச்சு.
இந்த மெட்டல் ரேக் பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போர்சிலின் கப்பு கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணினேன். இப்போ திருப்பியும் நான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த இடிக்கல்லும் கொஞ்சம் வந்து டெக்கார் பீஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் வேறு மாதிரி ஏதாவது ஆசைப்படும் போது மாற்றி வச்சுக்குவேன். டேங்க்கு எங்கள் பாப்பா தான் ஆசைப்பட்டு மீன் வளர்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை, அடிக்கடி வாங்குவாங்க. ஊருக்கு போகிறப்ப ரொம்ப அவங்களுக்கு பொக்குன்னு போயிடும். ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு போகிறப்ப ஃபுட்டு வந்து மீனுக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா. அப்போ கொண்டு போய் பக்கத்தில் உள்ள கம்யூனிட்டி கிளப்பில் பெர்மிஷன் கேட்டு அங்கே உள்ள ஒரு இதில் வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் அதை ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க. மீன் வந்து அவங்க எப்போயுமே டெய்லி வந்து அதுக்கு ஃபுட்டு போடுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி மாற்றுறது எல்லாமே அவங்க பொறுப்பு தான். அழகாக பண்ணிக்கிடுவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விடெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட்லாம் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த பாட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்போ அது வேண்டாம் பழசமானே தோணுதோ அப்போ வந்து நான் அதை த்ரோ பண்ணிவிட்டு வேறு மாற்றி வச்சுருவேன். அதே மாதிரி தாங்க பாத்திரமும். ஏதாவது நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு அதை கடைசி வரைக்கும் அடிக்கவும் மாட்டேன். அதே சமயத்தில் நல்லா இருக்கும்போதே தூக்கி போடவும் மாட்டேன். ஒன்று பிடிச்சிருந்துச்சி நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்னால் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைங்காட்டியும் ஊரில் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டா அவங்க வந்து யாராச்சும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேக் ஓவருங்கிறது இருக்கிற பொருளை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கி வைக்கிறது கிடையாது. என்ன இருக்கோ நம்மளுக்கும் ஆசைப்பட்ட மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே மேக் ஓவர் தான். அந்த மாதிரி தான் நான் என் கிச்சனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இதே தான் இருக்கும் இப்படியே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ எப்போ தோணுதோ அப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டு தான் இருப்பேன். புதுசாக நம்ம மாற்றும்போது நம்மளை அறியாமலே ஒரு ஃப்ரெஷ்னஸும் ஒரு குட் ஃபீலும் கிடைக்கும். எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து எங்கள் பசங்க எந்த பொருளை எடுத்தாலும் கரெக்டாக அந்த பொருளை அதே இடத்துல வச்சுருவாங்க. அவங்களுக்கு சின்னதுலேருந்தே அது ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறதுனால கண்ட இடத்துலையும் களைச்சி போட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் முடியுது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.